இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா, அன்பாழ்வின் மன்னா. அன்பு இயேசுவுக்கு பிரியமான உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனிதர்களான புனித ஆண்ட்ரூ டுங்வாக் அருட்பணியாளர் மற்றும் மறைசாட்சிகளுடைய நினைவை கொண்டாடுகிறது. இந்த ஆண்ட்ரூ டுங்வாக் மற்றும் மறைசாட்சிகள் இயேசுவுக்காக தங்கள் இறுதி இரத்தத்தையும் சிந்தி சான்றாக வாழ்ந்தவர்கள். அவர்களுக்காக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை விழா எடுத்து கொண்டாடுகிறது. இது விழா மட்டும் அல்ல, இந்த புனிதர்களை போன்று, இந்த தியாகிகளை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல தியாகங்கள் செய்ய வேண்டும். இறைவனுக்காக எதையும் செய்ய முன் வர வேண்டும். உயிரையும் ஒரு துச்சமாக கருத வேண்டும் என்றே இந்த புனிதர்களுடைய வரலாறு நமக்கு நினைவுபடுத்துகிறது. இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை சிறு சிறு செயல்கள் மூலமாக நான் இறைவனை நெருங்கி பின்பற்ற முயற்சி எடுக்கிறேனா? சிந்திப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற மிக உயர்ந்த மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 21 இறை வார்த்தைகள் 1-4 முடிய பகுதிகள். இந்த பகுதியிலே இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார். அங்கே செல்வர்கள் தங்களுக்கு இருந்த காணிக்கையை மிகுதியாகவே அந்த காணிக்கை பெட்டியிலே போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு கைம்பெண் 2 நாணயங்களை கொண்டு வந்து அந்த உண்டியலிலே போடுகிறார். அங்கே உட்கார்ந்து எல்லாருமே பார்த்துட்டு கடைசியில் சொல்றாரு, இந்த நாணயங்களை காணிக்கைகளை காணிக்கை பெட்டியில் போட்டவர்களில் மிக உயர்ந்தவர் நிறைய யாரு போட்டது அப்படின்னு சொன்னா அந்த 2 நாணயங்கள் போட்ட கைம்பெண் என்று சொல்லுகிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னது, எல்லாரும் மூட்டை மூட்டையே கொண்டாந்து கொட்டுறாங்க, அவ்வளோ பணத்தை கொட்டினா அவங்களும் நிறைய போட்டாங்க, அவங்களும் சொல்லாம 2 நாணயத்தை போட்ட அந்த கைம்பெண்ணை பத்தி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியப்பா அவங்களுக்கு ஏன் இப்படி சொல்றாருன்னு குழம்பி போயிடுறாங்க. மீண்டும் ஆண்டவர் சொல்றாரு, நிறைய வந்து கொட்டினாங்க இல்லையா, அவர்கள் எல்லாமே தங்களுக்கு மிகுதியாக இருந்ததிலிருந்து போட்டார்கள். ஆனால் இந்த கைம்பெண் நாள் முழுவதும் உழைத்து விட்டு கொடுத்த அந்த 2 நாணயத்தையுமே கடவுளுக்காக எதையும் எதிர்பார்க்காமல் போட்டு விட்டாரே, இதுதான் உயர்ந்த காணிக்கை என்று சொல்லுவதை இந்த நற்செய்தியில படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை நான் படித்து தியானித்ததிலே எனக்கு கிடைத்த 2 கருத்துக்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, அளவல்ல மனம்தான் சிறந்தது. பிரியமானவர்களே, நம்ம கொடுக்கிறப்போ அது யாருக்காக கொடுத்தாலும் சரி, கடவுளுக்காக இருந்தாலும் சரி, மற்ற ஏழை மக்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நம்ம உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நான் கொடுப்பது அளவு அல்ல, எவ்வளோ கொடுக்குறேன் அல்ல, நான் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மனம் இருக்கிறது இல்லையா, அதுதான் சிறந்தது. இன்னைக்கு அந்த மனம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. நம்ம பெருமைக்காக ஒரு சிலர், நான் எல்லாருமே குறையாக சொல்லவில்லை, ஒரு சிலர் பணக்காரன், நிறைய பணம் இருக்கும், அவங்க ஏழைகள் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, மற்ற ஒரு தேவையில் உள்ளவங்க போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த பேர் வருது, புகழ் வருது, வெளியில பல பேருக்கு முன்பாக சொல்கிறாங்க, இவர் எங்களுக்கு 1 கோடி கொடுத்து விட்டார், இவர் எங்களுக்கு 1 லட்சம் கொடுத்தார் அப்படின்னு அவங்க பேர் கொட்டையா வந்து சொல்றாங்க, வாழ்த்துறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நேரத்துல அள்ளி கொடுப்பாராம். அப்ப இது பாருங்க, தேவையில் உள்ளவர்களுக்கு கொடுக்க மனம் இல்லை, ஆனா அவர்கள் பத்தி புகழ்ந்து பேசுறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, அந்த நேரத்துல அவர் அள்ளி கொடுக்கிறார். அவர்கிட்ட இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய கொடுக்கலாம், ஆனா இந்த ஒரு அமௌண்ட் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் உயர்ந்த பண்பு அல்ல, மனம் படைத்தவர் அல்ல என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். ஒரு சிலவங்களாம் இருக்கிறாங்க, ஏழைங்க, சாப்பாட்டுக்கே ஒண்ணு இருக்காது, இருக்கிறத அப்படியே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இதுதான் சிறந்தது. அந்த கொடுக்கிற பொழுது என்னை அது பாதிக்க வேண்டும். எவ்வளவு அளவு கொடுக்கிறேன் அப்படின்னு மறந்து விட்டு எந்த மனநிலையோடு கொடுக்கிறேன், நான் கொடுக்கணும், அது அவர்களுக்கு தேவை, நமது வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் செய்வது, இதுதான் சிறந்தது.
அப்படிப்பட்ட கொடுக்கும் மனம் படைத்தவர்களே உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள், கடவுளால் ஆசிரியம் பெறுகிறார்கள் என்று அழகாக தெளிவாகவே சொல்லுகிறார். இரண்டாவது கருத்தாக இந்த பகுதியிலிருந்து, நாம் பிறருக்கு கொடுக்கிற பொழுது அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும், இழப்பை ஏற்படுத்த வேண்டும். அப்ப இந்த கைம்பெண்ணுக்கு 2 நாணயம் தான் இருந்துச்சு. அது இழப்பு, பெரிய இழப்பு. வேற இல்லைங்க. 2 நாணயம் தான் காலையிலேருந்து மாலை வரை வேலை செஞ்சு சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதையும் கொண்டாந்து கடவுளே நீ எடுத்துக்கிற, கட்டாயம் நீ என்ன பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது இழந்துடுறாங்க, இருப்பதை இழந்து விடுகிறார்கள். அப்ப எதுவுமே இல்லை என்ற நிலையில கூட அந்த முழுவதுமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனம் வருகிறது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான இழப்பு. ஆம் பிரியமானவர்களே, என்கிட்ட நிறைய இருக்குது, அதுல ஒரு சிறு துளி கொடுத்துட்டேன், எனக்கு அதுல பாதிப்பே இல்லை, இழப்பே இல்லை, அதனால எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இயேசு இந்த நற்செய்தியை முன்வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் பிறருக்கு செய்கிற பொழுது அது என்னை பாதிக்கிறதா, அது எனக்கு பெரிய ஒரு இழப்பை கொடுக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். அதுதான் கடவுள் பார்வையில் உயர்ந்தது, மனிதர்கள் பார்வையில் உயர்ந்ததல்ல. என்னடா பிச்சைக்காரன் இப்படி போட்டுட்டு போறான் 2 நாணயத்தை அப்படின்னு சொல்லி நம்முடைய பார்வைக்கு அது குறைவாக தெரியலாம், கடவுளுடைய பார்வைக்கு அது மிக மிக உயர்ந்ததாகவே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு பங்குல ஏழைகளுக்காக, இந்த சுனாமி வந்த நேரத்துல ஏழைகளுக்காக, அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையுமே இழந்திருக்கிறாங்களே, அவங்களுக்காக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்குல அறிவித்திருக்கிறாங்க. எல்லாமே பெரிய பெரிய பணக்காரவங்களாம் சரி, நல்ல வேலை செய்யறவங்க, டீச்சர்ஸு, மற்ற அரசு துறையில் வேலை செய்யணும், எல்லாமே 1 லட்சம் கொடுத்தாங்க, 50,000 கொடுத்தாங்க, 10,000 கொடுத்தாங்க, 5,000 கொடுத்தாங்க. ஒரு ஏழை சின்ன பெண்ணு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண்ணு வீட்டில், அந்த பெண் ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா அம்மா கொடுக்குற 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த நாணயத்தெல்லாம் உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சிருச்சு. அப்படியே அந்த உண்டியலுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியாமல் அதை வச்சு அந்த பெண்ணு ஒரு நல்ல ஒரு பேக் வாங்கணும் அப்படின்னு சேர்த்து வச்சுட்டே இருந்துச்சு. பேகு, கிழிஞ்ச பேக் வச்சுருந்துச்சு. நல்ல பேக் நான் வாங்கணும், அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுட்டே இருந்தது. அந்த உண்டியலை அதில் எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியாமல் அப்படியே கொண்டு பங்கு சமையத்தை கொடுத்துட்டு, இந்தாங்க ஃபாதர், இது இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதான். பாருங்க பிரியமானவரே, அந்த குழந்தைக்கு வருகிற அந்த மனம் பாருங்க. அது எவ்வளோ பணம் இருக்கும் அந்த குழந்தை நினைக்கல, அது எவ்வளோ அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா எதுவுமே நினைக்கல. இந்த இடத்துக்குங்க உண்டியலை எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே அந்த ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. இதுதான் அந்த நல்ல மனம். கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருகிற பொழுது அது எதை பற்றியுமே யோசிக்காமல் கொடுப்பது, அது எனக்கு இழப்பு. அந்த பெண்ணால் அந்த பேக் வாங்க முடியல. ஆம் பிரியமானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறருக்கு ஏதாவது செய்கிறேன் என்றால் அது எனக்கு இழப்பை கொடுக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். இந்த 2 கருத்துக்களை உள்வாங்குவோம். இன்று சிறப்பாக, நான் கொடுப்பது அளவில் அல்ல வித்தியாசம், மனதில் தான் வித்தியாசம். நான் கொடுப்பது அது என்னை பாதிப்புக்கு, இழப்புக்கு உள்ளாக்க வேண்டும். அதுவே சிறந்த கொடுத்தல், பகிர்தல் என்று புரிந்து கொண்டு நம்மிடம் இருப்பதை நம்மை பாதிக்கிற அளவுக்கு பிறருக்கு உதவி செய்ய முன் வருவோம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி. இன்று சிறப்பாக நாங்கள் மறைசாட்சிகளை நினைத்து பார்க்கிறோம். ஆண்ட்ரூ டூங் வாக் என்ற ஒரு மறை பணியாளர், இறைவனுக்காக மறித்தவர் மற்றும் அனைத்து மறித்த இயேசுவுக்காக மறித்த மறைசாட்சிகளை நினைக்கிற பொழுது அவர் உங்களுக்காகவே, அவர்கள் ஒவ்வொருவருமே இயேசுவே உம்முடைய வாழ்விற்காக, உண்மைக்காக உயிரையே தியாகம் செய்ததை போன்று நாங்களும் சிறு சிறு தியாகங்களை உமக்காக செய்ய எங்களுக்கு நல்ல மனதை கொடும். இன்று சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், குழப்பங்கள், மன நிம்மதி இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள். ஒவ்வொருவரையும் ஒரு பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உமது பிள்ளைகளை நீர் சுமந்து கொள்ளும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களை கொடுத்து மகிழ்விக்க செய்வீராக. அவர்கள் நினைக்கிற, எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளின் வெற்றியை காண்பார்களாக. குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், இன்னும் பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு, சமாதானத்தோடு, நல்ல எண்ணங்களோடு அவர்கள் மகிழ்ந்து வாழ கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக
இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.